அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 28/7/2025 ஆடி மாதத்தின் 12ஆம் நாள் திங்கட்கிழமையில் ஆடி பூரம் நாக சதுர்த்தி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள்ங்க. இந்த ஆடி மாதத்துல நீங்க எந்த நாளை தவற விட்டிருந்தாலும் சரி, இந்த நாக சதுர்த்தியையும் நாக பஞ்சமியையும் எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல ராகு கேது தோஷம் இருந்தா, கண்டிப்பாக சர்ப்பதோஷம் இருந்துச்சு அப்படின்னா என்ன அவங்க பாடுபட்டாலும் அந்த குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வாயை திறந்தாலே கண்டிப்பாக சண்டை வந்துடும். அதுக்காக எவ்வளோ நேரம் அமைதியாக இருக்க முடியும்? அவங்க எங்கே பேசினாலும் அவங்க பேச்சு எடுபடாது. அப்படி இருக்கும்போது அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? அதை சரி செய்யறதுக்கு இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாளில் செய்ய வேண்டிய நிறைய எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இந்த நாக சதுர்த்தி நாளில் தோஷ நிவர்த்தி யாகம் நம்ம சேனல் சார்பாக நடத்த இருக்கிறோம். அதில் ஒரு உறுப்பினருக்கு யாக பரிகாரம் செய்துக்குள்ள ரூபாய் 201 மட்டும்தான் கட்டணும். நீங்கள் பரிகாரம் செய்துக்க விரும்புனீங்க அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே அற்புதமான நாள். இந்த நாட்களில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். சதுர்த்தி விநாயகப் பெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு நாள். நாக சதுர்த்தி அப்படின்னா புற்று இருக்கக்கூடிய இடங்களை வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான நாள். ஆடி பூரம் அம்பாள் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு நாள். எத்தனை விசேஷம் பாருங்கள் ஒரே நாளில். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய முதல் சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக விநாயகர் கோயில் இருக்கும், கண்டிப்பாக புற்று இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், விநாயகர் பெருமானுக்கும் பால் வாங்கி கொடுக்கணும், புற்றுக்கும் பால் வாங்கி கொடுக்கணும். நிறைய பேர் செய்கிறது என்னென்னா, இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு போய் புற்றுக்கு மட்டும் பால் ஊற்றுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி விநாயகர் பெருமானுக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் நீங்கள் போய் புற்றுக்கு வந்து பால் ஊற்றணும். அப்படி பால் ஊற்றும் போது வெறுமனை ஒரு சிலர் பாலை வாங்கிட்டு போய் ஊற்றுறாங்க. அப்படி செய்யவே கூடாது. பால் வாங்கும் போது மஞ்சள் தூளும் கண்டிப்பாக குங்குமமும் வாங்கி கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு தான் நீங்கள் பாலை வந்து ஊற்றணும். விநாயகர் பெருமானுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பால் வாங்க, புற்றுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பால் வாங்க. இந்த நாளில் நீங்கள் பால் வாங்கி கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தோஷங்களின் வீரியத்தை குறைக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை முதல்ல சொல்லியிருக்கேன். இதை தவறாமல் செய்யுங்க. இந்த நாளில் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ, எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் செய்யுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.